ஹாய் ஆல். பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸ் வந்துட்டு கெசட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது வந்துட்டு டிஆர்பி வெப்சைட்டில் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு எல்லாரும் கூலாக இருந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, எப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் டிஆர்பி வெப்சைட்டில் இந்த நியூ சிலபஸும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ போய் சிலபஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னு டிஆர்பியில் ரெக்வெஸ்ட் வைக்க முடியாது. ஸோ எல்லாருமே இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு உங்களோட கன்சர்ன் லெட்டரை வந்துட்டு அனுப்புங்க. எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கன்சர்ன் லெட்டரை அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிலபஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால டிஆர்பி வெப்சைட்டில் புது சிலபஸ் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே எல்லாருமே இந்த கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு உங்களோட கன்சர்ன் லெட்டரை வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமாக, அதாவது பதிவு தபால் அனுப்பிடுங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க லெட்டர் வந்துட்டு ஒரு மாடல் லெட்டர் தான். உங்களுக்கு என்ன ரெக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த பாடி ஆஃப் த லெட்டரை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை உங்களோட மெயில் ஐடியிலேருந்து இந்த லெட்டரை வந்துட்டு இந்த ஐடிக்கு நீங்கள் இமெயிலாகவும் போடலாம். எதர் லெட்டராக அனுப்பினாலும் சரி, இமெயில் பண்ணாலும் சரி, நம்மளோட பிரச்சனையை வந்துட்டு நம்ம பதிவு பண்ணணும். அதாவது இப்போ செட் பண்ணியிருக்க இந்த புது கெமிஸ்ட்ரி சிலபஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்றத நம்ம பதிவு பண்ணாதான் இந்த சிலபஸ் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Thank you.